இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய புதிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. ஒரு பிறப்பு காணிய இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த ஒரு பிறப்பு காணியும் கட்டப்பட்டு 2 வருடங்களான இந்த புதிய வீடும் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடு இங்கே அமைஞ்சிருக்கு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏனையின் பிரதான வீதி. இந்த வீதியோரமாக இருக்கிற கைதடி வடக்கு மாகாண சபையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வடக்கு மாகாண சபை ஏனையின் பிரதான வீதி ஓரமாகவே அமைந்திருக்குது. இந்த வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வடக்கு மாகாண சபைக்கு நேர முன்னுக்கு, அதாவது வடக்கு மாகாண சபைக்கு எதிரே இருக்கிற வீதி, அந்த எதிரில் போகிற வீதியில் 150 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. நேர போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த பிரதான ஏனையின் வீதியில இருந்து 150 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த வீடு இந்த வீதியில வலது புறமாக இருக்குது, அதாவது வலதுகை பக்கமாக இருக்குது. பிரதான தேர் வீதி, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான தேர் வீதியில இருந்து 2வது காணியாகத்தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணி இருக்குது. இப்ப நாங்கள் அந்த வீடு வரைக்குமான வீதியை முழுமையாக பார்ப்போம். இந்த தேர் வீதியில இருந்து 10 அடி பாதை இப்ப இந்த வீட்டுக்கு இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை இந்த வீட்டுக்கு போவதற்குரிய பாதை. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 10 அடி பாதையில போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு போய்கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கைதடி ஏனையின் பிரதான வீதியிலிருந்து 150 மீட்டர் தூரத்திலையும் கிளை வீதியில இருந்து 2வது காணியாகவும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய 2 பக்கங்களுக்கு மதில் கட்டப்பட்டிருக்குது. அதே போல் 3வது பக்கத்துக்கு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. 4வது பக்கம் எல்லையிடப்பட்டிருக்குது, அதாவது முன்பக்கம் எல்லையிடப்பட்டிருக்குது. இந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான். 3 கோல் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடு தான். இந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அவுட் ஹோல் இருக்குது. இப்போ நீங்கள் அவுட் ஹோலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அவுட் ஹோலுக்கு உள்ளுக்கு போனோம் அப்படி என்று சொன்னால் 3 அறையையும் ஹோலையும் கிச்சனையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டின் உள்ளுக்கு இருக்கிற தோட்டத்தை முழுமையாக பார்ப்போம். Keep
இந்த வீட்டினுடைய அட்டாச் பாத்ரூமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் கொமட் வைக்கிறதுக்கும் அதே போல் ஷவர் வைக்கிறதுக்கும் 2 அறைகள் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அட்டாச் பாத்ரூமுக்கான பெரும்பான்மையான வேலைகள் நிறைவடைந்திருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்குரிய நார்மல் வாஷ்ரூம், அதாவது நார்மல் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்குது. இந்த வீட்டை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த வாஷ்ரூமையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியே இந்த வீட்டினுடைய வெளிப்புற தோற்றத்தை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீட்டுக்குரிய கிணறு, குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிறிய தென்னை மரம் நடப்பட்டிருக்குது. அதே போல் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற கமுக மரங்களும் இந்த வீட்டினுடைய நிறைய பகுதியில் நடப்பட்டிருக்குது. அதே போல் 2 சிறிய ரக மாமரங்களும் நடப்பட்டிருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு மொத்தமாக ஒரு பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கு உரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 1,25,00,000 உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். யாராவது வாங்க விரும்பினீங்கன்னா நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைக்க முடியும். இப்போ இதில் வீழ விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த வீட்டை விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த வீட்டை பார்த்து வாங்குறதுக்கும் இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். நீங்கள் உங்களோட வீடுகள் காணிகள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தரணிகளாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கைதடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம். இதே போல் நிறைய காணிகள் வீடுகள் இந்த தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது. அந்த வீடியோக்களையும் போய் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.